நம்மளுக்கு எதிர்பார்ப்புகளை விட ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஏமாற்றம் தான். ஒருத்தர் கூட நம்ம மேலே அன்பு காட்டுறதுக்கு இது வரைக்கும் வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாம் ஏமாற்றிட்டு போனவங்க தான். எல்லாம் முதுகில் குத்திட்டு போனவங்க தான் இருக்காங்க. இப்போவும் வலியோடையும் வேதனையோடு தான் வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் போயிட்டுருக்கு. இந்த வலியிலையும் சின்னதாக ஒரு புன்னகை, யாராவது நல்லா இருக்கியா கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு புன்னகையோடு தான் நம்ம இன்றைக்கி கடந்துட்டுருக்கோம். அந்த புன்னகை தான் நம்ம முருகர். அந்த சின்னதாக ஒரு புன்னகை இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டம் இருக்கும், மனசில் அவ்வளோ வேதனை இருக்கும், விட்டால் ஒரு நாளெல்லாம் அழுவலாம் வீட்டில் உட்காந்து, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த சின்னதாக ஒரு புன்னகை, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர் தான் நம்ம முருகர். முருகர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னுடைய கஷ்டத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாது. கஷ்டத்தை சொன்னால் யாரும் நமக்கு கை கொடுத்து காப்பாற்றுறவங்களாம் யாருமே கிடையாது. நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்குறவங்களோ நம்மளை பின்னாடி சொல்லி சிரிக்கிறவங்கள தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும், விடுங்க. நம்மளால் கொஞ்ச நாள் அவங்க சிரித்து சந்தோஷமாக தான் இருந்துட்டு போகிறாங்களே, விடுங்களேன், இருந்துட்டு தான் போட்டோமே. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நம்ம முருகர் நிரந்தரமாக அதை விட மாட்டார். காலம் ஒரு நாள் நமக்கு கை கொடுக்கும். முருகர் அது வரைக்கும் நம்ம கூட இருப்பார். வேதனைகளை விலக்கி வைப்பார் முருகர். அது முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய ஒரு காலம் வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் படணும். ஏன்னா நேரம் காலம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுவும் ஒரு தர்மத்தின்படி தான் அது நடக்குது. நமக்கும் அதன்படி தான் நம்மளை கொஞ்சம் கடந்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்மளும் இருக்கோம். அதனால் முருகருடைய வழிபாடு நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். முருகனுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ வலியோட வேதனையோடு இருக்குன்று. முருகருக்கு நல்லாவே தெரியும். எந்த குறையும் நம்ம இல்லாமல் நம்ம கூடவே இருப்பார். வேதனைகள்லாம் விலக்கி விட்டுட்டுருப்பார். எப்போ நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம முருகன் நம்ம கூட இருக்கிறது நல்லா நம்ம உணரலாம். யாராவது முருகருக்கு மாலை போட்டிருக்கவங்க எதிர்க்க வருவாங்க. ஏதாவது ஒரு முருகர் படம் நம்ம பார்ப்போம். வேல்மாறல் பாட்டு நம்ம காதில் விழும். கந்த சஷ்டி பாட்டு எங்கேயோ பாடின்னு இருக்கோம், நம்ம காதில் விழும். அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருப்பார். கஷ்டங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும், இருந்துட்டு போது, விடுங்க. எவ்வளவோ பார்த்துட்டோம் வாழ்க்கையில். இதையும் பார்ப்போமே என்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் நமக்கு இன்றைக்கி இருக்குதுன்னா அவர் தான் நம்ம முருகர். நிச்சயமாக நல்லா இருப்போம். முருகரால் நிறைய பேர் வாழ்ந்துட்டு போனவங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. முருகர் ஒன்று கேட்டால் ரெண்டை கொடுப்பாராம். நான் இதை தான் கேட்டேன், இவ்வளோ பெருசாக என் வாழ்க்கைக்கு பிரகாசத்தை கொடுத்துட்டாரு, நான் இவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன், செம்மையாக இருக்குது இன்றைக்கி என் வாழ்க்கை முருகரால் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னமும் இருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. நம்மளும் இருப்போம். நாமும் முருகரால் வாழ்கிறோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருப்போம். அந்த காலம்